ரெகொபெயாமின் ராஜ்யபாரம். யெரொபெயாம் எப்பிராயீம் மலை தேசத்தில் சீகேமை கட்டி அதிலே வாசம் பண்ணி அங்கிருந்து போய் பெனுவேலை கட்டினான். யெரொபெயாம் இப்போது ராஜ்யபாரம் தாவீது வம்சமாய் திரும்புகிறதாய் இருக்கும். இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்தப் போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். அவன் மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் புத்திரராய் இராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியராக்கினான். யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகை கொப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே யெரொபெயாம் ஒரு பண்டிகையையும் கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அப்படியே பெத்தேலிலே தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டு தான் உண்டு பண்ணின மேடைகளின் ஆசாரியர்களை பெத்தேலிலே ஸ்தாபித்து தன் மனதிலே தானே நியமித்துக் கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே பெத்தேலில் தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபங்காட்டினான். ரெகொபெயாமின் ராஜ்யபாரம் ஆரம்பமாயிற்று. அவன் முதலாவதாக சீகேமை கட்டுகிறான். அதன் பின்பு பெனுவேலையும் கட்டுகிறான். யெரொபெயாம் இவ்விரண்டு பட்டணங்களையும் நேர்த்தியாக கட்டி அவற்றை அழகுபடுத்துகிறான். அவற்றின் பாதுகாப்புக்கு அரண்களையும் கட்டுகிறான். பட்டணங்களை கட்டுவது நல்லது. யெரொபெயாமோ பட்டணங்களை கட்டுவதோடு கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு விரோதமான காரியங்களையும் செய்கிறான். யெரொபெயாம் ராஜாவான பின்பு சீகேமை தனக்கு தலைநகரமாக்கி கொண்டான். யெரொபெயாம் சீகேமை பழுது பார்த்து அதை விரிவுபடுத்தி அதன் அலங்கங்களை கட்டினான். பெனுவேல் யோர்தானின் கிழக்கு பகுதியில் உள்ளது. வடக்கு இஸ்ரவேல் ராஜ்யத்தில் 10 கோத்திரத்தார் இருக்கிறார்கள். அவர்களை ராஜ்யபாரம் பண்ணின ராஜாக்களின் விவரமும் அவர்களை ஆட்சி செய்த காலங்களின் விவரமும் வருமாறு: யெரொபெயாம் 22 வருஷங்கள், நாதாப் 2 வருஷங்கள், பாஷா 24 வருஷங்கள், ஏலா 2 வருஷங்கள், சிம்ரி 7 நாட்கள், உம்ரி 12 வருஷங்கள், ஆகாப் 22 வருஷங்கள், அகசியா 2 வருஷங்கள், யோராம் 12 வருஷங்கள், யெகூ 28 வருஷங்கள், யோவாகாஸ் 17 வருஷங்கள், யோவாஸ் 16 வருஷங்கள், 2ஆம் யெரொபெயாம் 41 வருஷங்கள், சகரியா 6 மாதங்கள், சல்லூம் 1 மாதம், மெனாகேம் 10 வருஷங்கள், பெக்காக்கியா 7 வருஷங்கள், பெக்கா 20 வருஷங்கள், ஓசேயா 9 வருஷங்கள். இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தார் ரெகொபெயாமை விட்டு தனியாக பிரிந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் யெரொபெயாமை தங்களுக்கு ராஜாவாக்கி இருக்கிறார்கள். தன்னுடைய ஜனம் தன்னோடு கூடவே இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் தாவீதின் குடும்பத்தாரிடத்தில் திரும்பி போய்க்கூடாது என்றும் யெரொபெயாம் தீவிர சிந்தனையில் இருக்கிறான். யெரொபெயாம் இப்போது ராஜ்யம் தாவீது வம்சமாய் திரும்புகிறதா இருக்கும். இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாக்கிய ரெகொபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாக்கிய ரெகொபெயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் அவர்களுடைய இருதயம் ரெகொபெயாமின் வசமாய் திரும்பும். அவர்கள் தன்னை கொன்று போடுவார்கள் என்று யெரொபெயாம் தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். தன்னை ராஜாவாக ஆக்கின இஸ்ரவேல் சபையார்
தனக்கு விரோதமாக எழும்புவார்களோ என்னும் சந்தேகம் யெரொபெயாமின் மனதில் உண்டாயிற்று. அவர்கள் தன்னை கொன்று போட்டு ரெகொபெயாமிடத்தில் மறுபடியும் போய்விடுவார்களோ என்று யெரொபெயாம் பயப்படுகிறான். இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தார் யெரொபெயாமின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் யெரொபெயாமுக்கு அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை. ஜனங்கள் இவன் மீது அன்பாய் இருக்கிறார்கள், ஆனால் இவனோ ஜனங்கள் மீது அன்பாய் இல்லை. யெரொபெயாமின் ராஜ்யபாரம் அவனுக்கு கலகத்தினால் கிடைத்தது. இஸ்ரவேல் சபையாரின் துரோகத்தினால் யெரொபெயாம் ராஜாவாய் இருக்கிறான். தீய வழிகளில் சம்பாதித்த காரியம் நிலைத்திருக்காது. அதில் ஆசீர்வாதமும் இருக்காது, பாதுகாப்பும் இருக்காது. யெரொபெயாமின் ராஜ்யபாரம் அவனுக்கு நிலைக்கவில்லை. யெரொபெயாம் இஸ்ரவேல் சபையாரையும் நம்பவில்லை. அவன் கர்த்தரையும் அவருடைய வார்த்தையையும் நம்பவில்லை. யெரொபெயாம் தன்னுடைய ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்கு தீய வழிகளில் யோசிக்கிறான். தீய வழிகள் பாவமான வழிகளாகவே இருக்கும். யெரொபெயாம் தன்னுடைய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு போதுமானவர் என்னும் விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். கர்த்தர் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நாம் சீக்கிரத்தில் கர்த்தரை விட்டு விலகி போய் விடுவோம். கர்த்தரை நம்புகிறவர்கள் அவருடைய கிருபையையும் இரக்கத்தையும் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் நம்ப வேண்டும். எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயம் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை ஆராதிப்பதற்காக எருசலேமுக்கு போவார்கள். அங்கே ரெகொபெயாம் ராஜாவாய் இருக்கிறான். இஸ்ரவேல் புத்திரர் எருசலேமுக்கு போகும்போது அவர்கள் ரெகொபெயாமின் பக்கம் திரும்பி விடுவார்களோ என்று யெரொபெயாம் பயப்படுகிறான். எருசலேமில் உள்ள தேவாலயமும் தாவீது ராஜாவின் அரமனையும் மிகவும் பிரம்மாண்டமாய் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவற்றின் அழகையும் அலங்காரத்தையும் பார்த்து அவர்கள் தாவீதின் வீட்டாரை நேசிப்பார்களோ என்று யெரொபெயாம் அவர்கள் மீது சந்தேகப்படுகிறான். ரெகொபெயாம் இஸ்ரவேல் புத்திரரின் பழைய ராஜா. எருசலேமுக்கு போகிறவர்கள் தங்கள் பழைய ராஜாவினிடத்திற்கு போய்விடுவார்கள் என்னும் சந்தேகம் யெரொபெயாமின் மனதில் உண்டாயிற்று. இஸ்ரவேல் சபையார் தங்களுடைய பழைய மார்க்கத்தை பின்பற்றினால் அவர்கள் தங்கள் பழைய ராஜாவாகிய ரெகொபெயாமையும் பின்பற்றுவார்கள் என்று யெரொபெயாம் அவர்கள் மீது சந்தேகப்படுகிறான். இஸ்ரவேல் சபையாரை எருசலேமுக்கு போக விடாமல் தடுத்து நிறுத்துவதற்கு என்ன செய்யலாம் என்று யெரொபெயாம் யோசிக்கிறான். யெரொபெயாம் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்தில் இருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபிக்கிறான். யெரொபெயாமினுடைய வீழ்ச்சியின் பாதைகளை பற்றிய விவரம் வருமாறு: இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தாரும் எருசலேமிற்கு போகாமல் இருக்க சதி பண்ணினான். மனுஷனுடைய ஆலோசனையை கேட்டான், ஆனால் கர்த்தரிடத்தில் விசாரிக்கவில்லை. 2 கன்றுக்குட்டிகளை செய்தான். நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று ஜனங்களுக்கு அறிவித்தான். ஒரு கன்றுக்குட்டியை பெத்தேலிலும் மற்றொரு கன்றுக்குட்டியை தானிலும் ஸ்தாபித்தான். அவன் மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் புத்திரராய் இராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியனாக்கினான். யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகைக்கு ஒப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே யெரொபெயாம் ஒரு பண்டிகையையும் கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக லேவியின் புத்திரராய் இராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியராக்கினான். யோசியா பெத்தேலை எடுத்து போட்டான். தானில் இருந்த கன்றுக்குட்டியை திக்லாத் பிலேசர் எடுத்து கொண்டு போய்விட்டான். கர்த்தரை ஆராதிப்பதற்கு இஸ்ரவேல் ஜனத்தார் எருசலேம் வரையிலும் போக வேண்டிய தேவையில்லை என்றும் அவர்கள் தானிலும் பெத்தேலிலும் கர்த்தரை ஆராதிக்கலாம் என்றும் யெரொபெயாம் சொல்லுகிறான். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேசத்திலேயே ஆராதனை செய்வதற்கு யெரொபெயாம் அவர்களுக்கு உதவி செய்கிறான். ஒருவேளை யெரொபெயாம் தன்னுடைய அரசியல் ஆலோசகர்கள் இது சம்பந்தமாக கலந்து யோசித்திருக்க வேண்டும். யெரொபெயாம் தீவிரமாய் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்குகிறான். இவை இரண்டும் தெய்வீக பிரசன்னத்திற்கு அடையாளங்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் மீது கிருபாசனம் இருக்கிறது. பெட்டிக்கு மேலாக கேருபீன்கள் இருக்கிறது. யெரொபெயாம் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கும் போது அவற்றை கிருபாசனத்திற்கும் கேருபீன்களுக்கும் ஒப்பான ரூபத்தில் உண்டாக்கி இருக்க வேண்டும் என்று
வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். யெரொபெயாம் எகிப்தியரின் விக்கிரக ஆராதனையை பின்பற்றுகிறவன். அவன் சாலமோனுடைய காலத்தில் எகிப்திற்கு தப்பி ஓடி அந்த தேசத்தில் சிறிது காலம் சஞ்சரித்தான். எகிப்தியர் ஆபீஸ் என்னும் தெய்வத்தை வழிபடுகிறவர்கள். ஆபீஸ் தெய்வம் கன்றுக்குட்டியின் உருவத்தில் இருக்கும். மோளைகு, கேமோஷ் ஆகியவை புறஜாதியாரின் தெய்வங்கள். யெரொபெயாம் மிகவும் கவனமாக இஸ்ரவேல் தேசத்திலே மோளைகுக்கோ கேமோசுக்கோ விக்கிரகங்களை உண்டு பண்ணவில்லை. இஸ்ரவேல் ஜனத்தார் இந்த விக்கிரகங்களை ஆராதிக்க மாட்டார்கள் என்பது யெரொபெயாமுக்கு தெரியும். ஆகையினால் அவன் பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை மாத்திரம் உண்டு பண்ணுகிறான். பொன் கன்றுக்குட்டிகள் மோளகை போலவோ கேமோஷை போலவோ இருக்காது. அவை அந்நிய தெய்வங்கள் அல்ல என்று யெரொபெயாம் சாதுரியமாய் பேசுகிறான். இந்த கன்றுக்குட்டிகள் இஸ்ரவேல் ஜனத்தாரை எகிப்து தேசத்தில் இருந்து வரப்பண்ணின அவர்களுடைய தேவர்கள் என்று யெரொபெயாம் சொல்லுகிறான். பொன் கன்றுக்குட்டிகளை இஸ்ரவேலின் தேவனுக்கு ஒப்பாக்குகிறான். யெரொபெயாம் ஒரு கன்றுக்குட்டியை செய்யாமல் 2 பொன் கன்றுக்குட்டிகளை செய்கிறான். புறஜாதியார் பல தெய்வங்களை வணங்குகிறவர்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கோ கர்த்தர் மாத்திரமே தேவனாய் இருக்கிறார். அவர்களுக்கு கர்த்தரை தவிர வேறு தெய்வம் யாரும் இல்லை. யெரொபெயாம் இஸ்ரவேல் தேசத்தில மிகவும் தந்திரமாக பல தெய்வ ஆராதனையை பிரவேசிக்க பண்ணுகிறான். புறஜாதியாரின் பல தெய்வ ஆராதனை இஸ்ரவேல் தேசத்திலும் பிரவேசிக்கிறது. யெரொபெயாம் 2 கன்றுக்குட்டிகளையும் ஒரே ஊரில் ஸ்தாபிக்காமல் ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபிக்கிறான். இந்த காரியம் பாவமாயிற்று. இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை ஆராதிப்பதற்கு எருசலேம் வரைக்கும் போக கஷ்டப்பட்டார்கள். இப்போதோ அவர்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போகிறார்கள். யெரொபெயாமின் விக்கிரகங்கள் இஸ்ரவேலுக்கு பாவமாயிற்று. யெரொபெயாமின் காலத்தில் அவன் இஸ்ரவேலரை பாவம் செய்ய பண்ணினான் என்னும் வாக்கியம் 23 தடவைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது போன்ற காரியங்கள் யூதாவில் மனாசேயின் காலத்தை தவிர வேறு யாருடைய காலத்திலும் நடைபெறவில்லை. இஸ்ரவேல் தேசத்தார் எருசலேமுக்கு போக எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ண வேண்டுமோ அதைவிட 2 மடங்கு அதிகமான தூரம் பிரயாணம் பண்ணி தானுக்கு போகிறார்கள். பொன் கன்றுக்குட்டி மனுஷரால் உண்டாக்கப்பட்டது. இது அவர்களுடைய கண்டுபிடிப்பு. இஸ்ரவேல் சபையார் சிருஷ்டிகரை ஆராதியாமல் சிருஷ்டிகளை ஆராதிக்கிறார்கள். எருசலேம் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம். அவருடைய பரிசுத்த பிரசன்னம் எருசலேமிலே வாசமாய் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை எருசலேமில் மாத்திரமே ஆராதிக்க வேண்டும். இது கர்த்தருடைய பிரமாணம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதனை ஸ்தலத்தை பற்றிய பிரமாணத்தை மீறும்போது கர்த்தர் அவர்களை உடனே தண்டியாமல் அவர்கள் மீது பொறுமையாய் இருக்கிறார். ஆனால் அவர்கள் கர்த்தரை ஆராதியாமல் அந்நிய விக்கிரகங்களை ஆராதிக்கும் போது கர்த்தருடைய கோபம் அவர்கள் மீது உடனே வருகிறது. யெரொபெயாம் விக்கிரக தெய்வங்களை உண்டு பண்ணி அவை வாசம் பண்ணுவதற்கு கோவில்களையும் கட்டுகிறான். யெரொபெயாம் மேடையாக்கிய ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் புத்திரராய் இராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியராக்குகிறான். மேடையாகிய ஒரு கோவில் என்பது உயர்ந்த இடங்கள் மட்டுமல்ல, இது உயர்ந்த மேடையில் கட்டப்பட்டிருக்கும் ஒரு கோவிலும் ஆகும். யெரொபெயாம் தானிலும் பெத்தேலிலும் உயர்ந்த மேடைகளை கட்டுகிறான். உயர்ந்த மேடைகள் என்பது விக்கிரகங்களின் பலிபீடத்தை குறிக்கிறது. 2 கோவில்களிலும் பலிபீடங்கள் இருக்கிறது. யெரொபெயாம் விக்கிரகங்களுக்கு கோவில்களை கட்டுவதோடு அந்த கோவில்களுக்கு ஆசாரியர்களையும் நியமிக்கிறான். லேவியின் புத்திரரே ஆசாரியராய் இருக்க வேண்டும். இது மோசேயின் பிரமாணம். ஆனால் யெரொபெயாமோ லேவியின் புத்திரராய் இராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியராக்குகிறான். அவர்கள் ஈனமானவர்களாய் இருந்தாலும் பொன் கன்றுக்குட்டிகளுக்கு ஆசாரியர்களாய் இருக்க தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். யெரொபெயாம் இஸ்ரவேல் தேசத்தின் எல்லா பாகங்களிலும் ஆசாரியர்களை நியமிக்கிறான். ஜனத்தில் ஈனமானவர்கள் தேசமெங்கும் நிறைந்திருக்கிறார்கள். இவர்கள் விக்கிரகங்களுக்கு ஆசாரியர்கள். ஆனால் இவர்கள் லேவியின் புத்திரர் அல்ல. எருசலேமில் உள்ள தேவாலயத்தில் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறார்கள். யெரொபெயாமும் பெத்தேலிலே தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டு தான் உண்டு பண்ணின மேடைகளில் ஆசாரியர்களை பெத்தேலிலே ஸ்தாபிக்கிறான். இந்த ஆசாரியர்கள் பெத்தேலிலே ஜனங்களுக்கு ஊழியம் செய்கிறார்கள். யெரொபெயாம் பொன் கன்றுக்குட்டிகளை செய்து அவற்றிற்கு கோவில்களை கட்டி பலிபீடங்களையும் மேடைகளையும் கட்டி அவற்றிற்கு பலியிட ஆசாரியர்களையும் ஸ்தாபிக்கிறான். அவனுடைய விக்கிரக ஆராதனை இத்தோடு முடிந்து போகவில்லை. யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகைக்கு ஒப்பான பண்டிகையை
இஸ்ரவேலிலும் கொண்டாடுகிறான். யூதாவில் 7ஆம் மாதம் 15ஆம் தேதி கூடார பண்டிகைகளை கொண்டாடுவது வழக்கம். யெரொபெயாம் அதே பண்டிகையை வேறு தேதியில் கொண்டாடுகிறான். 7ஆம் மாதம் 15ஆம் தேதி என்பதற்கு பதிலாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே யெரொபெயாம் ஒரு பண்டிகையை கொண்டாடுகிறான். யெரொபெயாம் தன் மனதில் தானே நியமித்துக் கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே பெத்தேலிலே தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிடுகிறான். அவன் இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டுகிறான். கள்ள உபதேசங்களும் கள்ள மார்க்கங்களும் இதுபோலத்தான் ஆரம்பமாகும். சாத்தான் சத்தியத்திற்கு விரோதமான காரியங்களை ஜனங்களின் மத்தியில் ஏவுவான். கள்ள தீர்க்க தரிசனங்களும் இதுபோலவே ஆரம்பமாயிற்று. யெரொபெயாம் மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட பண்டிகைகளை மனுஷரால் ஏற்படுத்தப்பட்ட ஆசாரியர் மூலமாக கொண்டாடுகிறான். பண்டிகையின் மாதத்தையும் நாளையும் யெரொபெயாம் தன் மனதிலே தானே நியமித்துக் கொள்கிறான். மார்க்க காரியங்களில் தனக்கு அதிகாரம் இருப்பதை இஸ்ரவேல் சபையாருக்கு காண்பிக்கும் வண்ணமாக தானே பண்டிகை நாளை நியமித்துக் கொள்கிறான். ஆசாரியர்களை ஸ்தாபிக்க தனக்கு அதிகாரம் உள்ளது என்பதை யெரொபெயாம் இஸ்ரவேல் புத்திரருக்கு தெளிவுபடுத்துவதற்காக தான் உண்டு பண்ணின மேடைகளின் ஆசாரியர்களை பெத்தேலிலே தானே ஸ்தாபிக்கிறான். யெரொபெயாம் ஆசாரியர்களை ஸ்தாபிப்பதோடு தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் தானே பலியிடுகிறான். பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபமும் காட்டுகிறான். தன்னை பக்தியுள்ளவன் போல காண்பித்துக் கொள்கிறான். யெரொபெயாம் இந்த காரியங்களை எல்லாம் செய்து கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறான். சாலமோனும் கர்த்தருக்கு பலியிட்டார். அதன் பின்பு அவரும் அந்நிய தெய்வங்களை ஆராதித்தார். ஒருவேளை யெரொபெயாம் தன்னுடைய பாவங்களுக்கு சாலமோனை முன் உதாரணமாக சொல்லுவான். தான் புதிதாக பாவம் செய்யவில்லை என்றும் சாலமோன் செய்ததை தானும் செய்வதாகவும் யெரொபெயாம் சொல்லுவான். யெரொபெயாம் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணுகிறான். இஸ்ரவேல் சபையார் கர்த்தரை ஆராதிப்பதற்காக எருசலேமுக்கு போவார்கள். யெரொபெயாமோ அவர்கள் எருசலேமுக்கு போவதை தடுத்து விடுகிறான். தான் நிறுவின பொன் கன்றுக்குட்டியை ஆராதிப்பதற்கு அவர்களை வழிநடத்துகிறான். யெரொபெயாமின் மூலமாய் இஸ்ரவேல் சபையாரின் சந்நிதியில் விக்கிரக ஆராதனை பிரவேசிக்கிறது.